குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மைகில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:58க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:44 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:22 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:06 வரை அர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 5:44 வரை கௌலவம், பின்பு மாலை 6:21 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:22 வரை மூலம், பின்பு பூராடம். சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. காலை 7:22 வரை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். பிறகு பூராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் வாகனத்தில் புறப்பாடு. திருத்தணிகை ஸ்ரீ முருக பெருமானுக்கு பால் அபிஷேகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் பரங்கி நாற்காலியில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. ஸ்ரீ அம்பிகையை வழிபட மேன்மை பிறக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள். யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள உகந்த நாள். கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு நல்ல நாள். ஜெபம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 12:37 முதல் 2:21 வரையில் மேஷ லக்னம். காலை 2:22 முதல் 4:23 வரையில் ரிஷப லக்னம். 4:24 முதல் காலை 6:39 வரையில் மிதுன லக்னம். காலை 6:40 முதல் 8:47 வரை கடக லக்னம். காலை 8:48 முதல் 10:49 வரையில் சிம்ம லக்னம். 10:50 முதல் 12:49 வரையில் கன்னி லக்னம். 12:50 முதல் 2:55 வரை துலாம் லக்னம். 2:56 முதல் மாலை 5:06 வரை விருச்சக லக்னம். மாலை 5:07 முதல் 7:14 வரை தனுசு லக்னம். 7:15 முதல் இரவு 9:08 வரையில் மகர லக்னம். 9:09 முதல் 10:51 வரையில் கும்ப லக்னம். 10:52 முதல் 12:32 வரையில் மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். பிறை சூடிய பெருமான் ஸ்ரீ சிவ பெருமானையும் பிறை சூடிய சக்தியை தரிசிப்பது இந்த நாள் மிக நல்லது.
ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை இந்த நாள் பிரயோகம் செய்தால் மன கஷ்டங்கள் தீரும், பண கஷ்டங்கள் அகலம், மன நிம்மதி உண்டாகும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு அநேகமான பலன்கள் கிடைக்கும். 27 முறை நீங்கள் உச்சரிப்பது அவசியம். 27 நட்சத்திரங்களினுடைய கணக்கின்படி உங்களுக்கு இந்த மந்திர ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பலன் பெறுங்கள். திங்கட்கிழமை தினத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு வெண்மை நிறத்தாலான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்வது மிக விசேஷம். பசும்பால், பசும் தயிர், பச்சரிசி மாப்பொடி, தேங்காய் பால், இந்த 5 திரவியங்களையும் கொண்டு ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். 5 விதமான அபிஷேக பொருட்கள் அனைத்தும் வெண்மை நிறம் கொண்டது. ஆக சந்திர பகவானுக்கான நிறம் வெண்மை நிறம். அவரை நீங்கள் குளிர்விக்கும் விதமாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதே உச்சிதமாகும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக்க பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938111626336. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை தினம் ராசிக்குண்டான அமைப்பின்படி பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான். எதிர்பாராத சில செலவுகளால் இன்றைய தினம் நெருக்கடிகள் ஏற்படும். பதட்டமாக ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகலாம். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல. சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் சில அலைச்சல்களுக்கு ஏற்ப அனுகூலம் இருக்கும். மனம் சலிப்பு ஏற்பட்டாலும் விரக்தி உண்டானாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். மாணவர்கள் உயர்கல்வியில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட வகையில் ஆர்வம் ஏற்படும்.
கூடுதல் வேலைகள் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியாமல் போகலாம். வேலையின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் துணையிடத்தில் நான் எனும் போக்கை கைவிடுங்கள். அவர்களிடம் சில நேரம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அனுசரித்துதான் போக வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் நீங்குவதற்கு சிவபெருமானுடைய வழிபாடு மிக உகந்தது. வீட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை, புனரமைப்பு, ஆல்ட்ரேஷன் ஒர்க், இது தொடர்பாக பணம் செலவு செய்ய நேரலாம். தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மேஷராசி அன்பர்களே, கலை தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொறுமை, நிதான குணம், போக்கு தேவை. விவேகமாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக நடக்கும். உங்கள் தாயினுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரலாம். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் மேஷராசி அன்பர்களே, வழிபாடு முறைகள் இன்றைய நாளில் கோவில்களில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் இந்த நாளில் விட்டு கொடுத்து போக வேண்டும். அலுவலக பணிகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாதீர்கள். கவனமாக செய்வது நல்லது. விவேகமாக இருந்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். காதலர்களுக்கு மனநிலையில் சில மாற்றங்கள் வரலாம். உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் நல்லிணக்கத்தை காப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். அலைச்சல்கள் உண்டாக்கும், கவனம் தேவை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறைகளில் அனுபவங்கள் இருக்கும். தனிப்பட்ட வகையில் ஆர்வம் ஏற்படும், விழிப்புணர்வு தேவை. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டிய நாள். அனுசரித்து போக வேண்டும், விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப் பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். திங்கட்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடும் சூழல் ஏற்படும். உங்களுக்கு மன ஆறுதல் உண்டாகும். சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய நண்பர்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெற்றிகரமான பலன்களை கடினமாக உழைத்து பெற வேண்டிய சூழ்நிலைகளில் இருப்பீர்கள். ஆனால் நல்ல அனுகூலமான பலன்கள் தான் இன்று. சில வேலைகள் முடிக்க முடியாமல் நிலுவையில் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகளுடைய வழியில் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். அவர்களிடத்தில் அன்பு வெளிப்படுத்துங்கள். பெரிய பிள்ளைகளாக இருந்து உங்கள் தோலுக்கு நிகர் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் மிக கனிவாகத்தான் பேச வேண்டும். அவர்களிடத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்க வேண்டுமானால் மனம் திறந்து பேசுங்கள். மனம் விட்டு பேசினால் சில பிரச்சனைகள் தானாக விலகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் படிப்பு ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். சில உணர்வுகளையும் வெளிப்படுத்துவீர்கள். கோப குணம் ஆகாது. கோபத்தினால் உங்களுக்கு மன கசப்புகள் வரும், கவனமாக இருங்கள். உங்களுடைய உறவில் நல்ல இணக்கத்தை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மன போராட்டங்கள் இருக்கும்போது நன்றாக தண்ணீர் குடித்து விடுங்கள். வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. கலை பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். நீண்ட காலமாக வாங்க நினைத்த வீட்டிற்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்குவீர்கள்.
மனதிற்கு இனிமை தரக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். இசை, பாடல், கச்சேரி இது போன்ற விஷயங்களில் எண்ணம் லயிக்கும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகம் வேண்டிய நாளும் கூட. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, சில நேரம் பேச்சுக்களை குறைத்து கொண்டாலே உங்களுடைய வேலைகள் சிறப்பாக நடக்கும். பேச்சினால் சில சங்கடங்களும் வந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆக எந்த இடத்தில் பேசினால் வேலை நடக்கும், அமைதியாக இருந்தால் தீமைகள் விலகும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்னும் மேன்மையாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். செலவுகளை குறைக்கக்கூடிய நிலை உண்டாக்கும். இருந்தாலும் நீங்கள் அதிகமாக பணத்தை செலவிடாமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு செலவின் காரணமாக கடன் வாங்க நேரலாம். பணத்தினுடைய மதிப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். மன உளைச்சல் ஏற்படலாம். இதனால் தோல்வலி உண்டாகும். தியான பயிற்சியின் மூலம் மன ஆறுதலை பெறலாம். இல்லற வாழ்க்கை சுபமாக இருப்பதற்கு தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்தால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள், சில பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலே ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்திவிடும். புதிய வீடு வாங்குவது, மனைகள் சென்று பார்ப்பது, வாகனம் வாங்குவது, ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை தாராளமாக பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்பான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். உறவுகளால் மகிழ்ச்சி இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் வழியில் அனுசரித்து போக வேண்டும். குழப்பங்கள் விலகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். ஆலோசனைகள் உண்டாகும். ஆர்வம் ஏற்படும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப் பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப் பெருமானை பிரார்த்திக்கிறோம். ராசிக்கான கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது திங்கட்கிழமை தினம் ராசியினுடைய நிலைப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். தைரியம் மற்றும் மன உறுதியை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயம் நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். புதிய பொருட்கள் மீது ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று மொத்தத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. நம்பிக்கையாக செயல்படுவீர்கள். கூடுதலான மனோபலம் உண்டு. மனதிடம் உண்டு. தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுகிறீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். நீங்கள் புத்துணர்ச்சியாக செயல்படுவதால் வேலையை எப்படி முடித்தோம் என்கிற நிலையே இருக்காது. அவ்வளவு சுபமாக, மகிழ்வாக, சுபிக்ஷமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். மும்முரமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய திறமையை பார்த்து உங்கள் மேல் அதிகாரிகளே மிக வெகுவாக பாராட்டுவார்கள். அந்த அளவிற்கு வேலைகளில் ஒரு தத்ரூபம் இருக்கும். நுணுக்கங்கள் இருக்கும். நுண்ணிய வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, உங்கள் துணையோடு மனம் திறந்து பேச வேண்டும். மனதில் ஒன்று வெளியே ஒன்று என்று இல்லாமல் நினைத்ததை நினைத்தபடி பேசிவிடுங்கள். அவர்களோடு அன்பு அதிகரிக்கும். இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். அன்பை பெருக்கிக் கொள்வீர்கள். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையோடு மனதை புரியக்கூடிய அமைப்பு உருவாக்கும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்வீர்கள். இன்று நிதி நிலைமை சாதகமாகத்தான் இருக்கும். பணம் வருமானத்திற்கான யோகம் உண்டு.
கிடைத்த பொருளை பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள். புதிதாக தேடல்கள் ஒன்று இருக்கும். மனதில் பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. பண வரவு மனதிற்கு திருப்தியாக இருக்கும். செலவு போக மீதம் உள்ளதை சேர்த்து வைக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கும். மாணவர்கள் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். கல்வி தொடர்பாக சில விஷயங்களையும் சேகரிப்பீர்கள். தேடல் என்பது உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் ஆராய்ச்சி சம்பந்தமான பாடங்களை படிப்பவர்களுக்கும் மேற்கல்வியில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான நிலை ஏற்படலாம். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். மன அமைதியாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். எப்பொழுதும் உடலை பார்த்துக் கொள்வது போல உங்களுடைய மனதையும் நீங்கள் நன்றாக கவனித்து வாருங்கள். அதுவே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு போஷாக்கு, ஊட்டச்சத்தாக இருக்கும். மனம் அழகானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. ஆக மனதில் ஏகப்பட்ட கிளேசங்களோ மன சஞ்சலத்தோடு நீங்கள் ஒரு சில காரியங்கள் செய்தாலும் அதில் வெற்றி பெறாது. ஆக மனதை முதலில் தேற்றிக் கொள்ளுங்கள். அவற்றை அழகாக பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலம் பார்த்துக் கொள்வது போல மன நலனையும் காத்துக்கொள்வது மிக மிக அவசியம். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆக உங்களுடைய எண்ணத்தை சீர்படுத்தினாலே நவ கிரகங்களினுடைய பாதிப்புகள் நீங்கும், தாக்கங்கள் நீங்கும். மன உறுதித்தன்மை இருந்தால் தீயவை உங்களிடம் நெருங்காது. அதே போல உடலில் கால்சியம் சத்து குறைபாடு இருந்தாலும் ஒரு சிலருக்கு பய உணர்வு வந்துவிடும். இது வருவதற்கு காரணமே கால்சியம் சத்து குறைபாடு. ஆக அதிகமான ஒரு சத்துக்கள் இருப்பது போன்ற உணவுகள் எடுத்துக்கொள்வது, இரவில் பால் குடிப்பது அல்லது பால் சாதம் சாப்பிட்டால் சந்திர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தோஷங்கள் தாக்கங்கள் நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்வதால் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். சகோதரர்கள் இடையே இருந்த மன கஷ்டங்கள் நீங்கும். ஆர்வம் காட்டுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் உண்டாகும். வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீர்கள். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஓய்வு வேண்டிய நாள். நல்ல வாய்ப்புகள் கிட்டும். மாணவர்களுக்கு உயர்வு உண்டாகும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோடு திங்கட்கிழமை சோமவார தினம் விரதமிருந்து வழிபடுங்கள். சிவ மந்திரத்தை உச்சரியுங்கள். பஞ்சாட்சரம் என்பது சிவபெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம். வயநமசி, மசி வயன, யநம சிவ, சிவய நம, நம சிவய. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு செல்லும் போது கூடுதலான பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
முடிந்த வரையில் 11 முறை நீங்கள் உச்சரித்துவிட்டு வேலைக்கு செல்லலாம். அப்படி செல்பவர்களுக்கு நினைக்காத வேலைகள் எல்லாம் உடனடியாக நடக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இந்த நாள் முழுவதுமே மகிழ்வாக இருப்பதற்கு இறைவனுடைய அதிசக்தி வாய்ந்த நாமத்தை பாராயணம் செய்தாலே போதும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமாக இருக்க வேண்டும். மனச்சோர்வு வைத்துக் கொள்ளாதீர்கள். அதிக சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது நலம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அமைதி காண்பீர்கள். ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். குடும்பத்தினுடைய தேவையை பராமரிப்பது என்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள். மற்றவர்களிடத்தில் அனுசரித்து பேச வேண்டும். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். சுப காரியங்களுக்காக செலவிட வேண்டிய நிலை ஏற்படும். உறவுகளுக்கு மத்தியில் உயர்வாக இருப்பது போன்ற ஒரு வெளி தோற்றத்தில் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, வீட்டிற்குள் அமைதியை கொண்டு வாருங்கள். மன சந்தோஷத்தை பெருக்குங்கள். ஆனந்தமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தெய்வ வழிபாடு அதிகம் தேவை. வீட்டில் ஹோமங்கள் செய்வது, வேத பாராயணங்கள் செய்வது, வீட்டில் விஷ்ணு சகசரநாமத்தை படிப்பது, லலிதா சகசரநாமத்தை பெண்கள் பாராயணம் செய்வது, இப்படி செய்யும் பொழுது உடல் ரீதியாக வரக்கூடிய உபாதைகள் தானாகவே காணாமல் போய்விடும். ஆக இந்த நாள் வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வெளியே சென்று சாப்பிட வேண்டாம். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு நீங்கும். ஆக கடகராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் முன்னேற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மேன்மையாக இருக்கும். அதிக வேலைகள் காரணமாக தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுப்புகளை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கு மன நிறைவான விஷயங்களில் மட்டுமே ஈடுபடுவது நல்லது. மனக்குழப்பமாகவோ மன எரிச்சலோ மன சஞ்சலங்களாக இருக்கும்போது உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பேசாதீர்கள். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் முறையோடு பழகுவது நல்லது. தம்பதிகளுக்கிடையே சில கோபமான உணர்வுகள் வெளிப்படலாம். வீட்டினுடைய சின்ன சின்ன சூழல்கள் உங்களுக்கு சில வெறுப்பு உணர்வையும் சலிப்பையும் உண்டாக்கும். பெரிதுபடுத்தாதீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் அன்பு காட்டுங்கள். மன விரக்தி வேண்டாம். அவர்கள் தவறுகளை செய்திருந்தாலோ அல்லது தவறாக பேசினாலோ மன்னித்து உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை தொடங்குங்கள். அதுவே சாலச் சிறந்தது. கோப உணர்வினால் சில சங்கடங்கள் அதிகரிக்கும், பெரிதாகும். நிதி நிலைமைகள் எனும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். அஜாக்கிரதை இருந்தால் பண இழப்பு உண்டாகும். நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் ஆகட்டும் அல்லது கையில் வைத்திருக்கக்கூடிய பணப்பை ஆகட்டும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சில நேரம் சளி தொல்லைகள் இருக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவை. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். கடகராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் குளிர்ந்த சம்பந்தமான பொருட்களை தவிர்க்க வேண்டும். சுடுநீர் அருந்துவது நல்லது. அதிகமான உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சி என்பது உங்களுடைய உடலுக்கும் எண்ணத்திற்கும் நல்லது. ஆக உங்கள் மனதை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உடலையும் சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான அமைப்பு படி பெரியவர்களுக்கு, சமூக சிந்தனையில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். வேலையில் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனநிலையில் சந்தோஷம் நிறைந்ததாக கூட காணப்படலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். மனதில் சஞ்சலங்களை தவிர்ப்பது நலம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது அவசியம். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். காரிய அனுகூலம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களினுடைய பேரருளோடு இந்த நாள் கோச்சாரத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி பலன்கள் அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும். இருந்தாலும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் தெளிந்த மனதோடு இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். வேலைகள் இறுக்கமாக இருக்கும். வேலையின் போது தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமான சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். வேலை எது செய்ய வேண்டுமோ அதற்கான எண்ணங்களை மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது நல்லது. பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகை கிடைக்கும். மனதில் உள்ள கசப்பான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். உங்கள் துணைவரிடத்தில் சில விஷயங்களை வெளிப்படுத்தும் போது சில சங்கடங்களுக்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும். காதலர்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில் நல்லிணக்கம் பாதிக்கலாம். குழப்பம் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் திருப்பங்கள் உண்டாக்கும். இழுபறியான நிலையில் சில வரவுகள் கிடைக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் நிதானம் வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, எதிலும் பொறுமை விவேகம் தேவை. மாணவர்கள் பேச்சுக்களில் கவனமாக இருங்கள். நண்பர்களோடு பேசுவதோ அல்லது உங்களோடு படிக்கக்கூடிய மற்ற மாணவ மாணவிகளிடத்தில் பேசுவதோ ஆசிரியர்களிடத்தில் பேசுவதோ எதுவாக இருந்தாலும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பொறுமை நிதானத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த நாளாக இருப்பதற்கு உங்களுடைய வார்த்தைகளே முக்கியமாகும். தேவையற்ற வகையில் செலவினங்கள் உண்டாகும். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்தும். சிறிது பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதுகுவலி ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல் நலம் சீராக இருப்பதற்கு ஸ்ரீ ராம ஸ்தோத்திரத்தை வீட்டில் கேட்பது ஒலிக்க விடுவது நல்லது. அதே போல படிக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் மிக கவனமாக பார்த்து செய்வது, பிரார்த்தனைகள் மேற்கொள்வது நன்மைகளை உண்டு பண்ணும். உடல் நலம் சீராக இருக்க வேண்டி இந்த மந்திரங்களை பாடல்களை பாராயணம் செய்தாலே போதும், நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வருவீர்கள். பிரார்த்தனைகள் அல்லது தியானங்கள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். மன ரீதியாக சஞ்சலங்கள் ஏற்படாதபடி பார்த்து கொண்டால் வியாபாரம் சிறப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வருமானத்தினுடைய நிலையை வைத்து தொழிலை செய்வீர்கள். ஆக தொழிலை சீராக நேர்த்தியாக நடத்தினாலே வருமானத்திற்குண்டான வழிவகை கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் உங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டாம். எதிலும் நீங்கள் தைரியமாக செயல்படுங்கள். நம்பிக்கையாக இருங்கள். தன்னம்பிக்கையே உங்களுக்கு மூலதனமாக இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஹோரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஹோரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புரிதல் அதிகரிக்கும். திருப்பங்கள் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். தனம் சம்பந்தமான நிலைகளில் பொறுமை அவசியம். விவேகமாக செயல்படுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு நிறைந்த நாள். ஆர்வம் ஏற்படும். பேச்சுக்களில் கவனம் தேவை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் இந்த நாள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மனம் நிறைந்த நாளாக இருக்க சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. இன்றைய நாளில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். லாபத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள்.
3, 6, 8, 12 என்பது ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானமாக இருக்கிறது. ஆக மனோகாரகனான சந்திர பகவானே மறைவில் 12ஆம் வீட்டில். இதனால் உங்களுக்கு சில குழப்பமான நிலை இருக்கத்தான் செய்யும். முன்கூட்டியே உங்களுடைய கிரக நிலைகள் இப்படித்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கேற்றபடி நீங்கள் அனுசரணையாக வாழலாம். முக்கியமான முடிவுகளுக்கான பலன்கள் என்பது சாதகமாக இருக்காது. உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடப்பதற்கு அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களில் நம்பிக்கையை கூட இழப்பீர்கள். வெறுப்புணர்வு இருக்கும். பிற பொருட்களை உதாசீனம் செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி என்பது அதிகமாகவே இருக்கும். மன நிறைவு பெற வேண்டி வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். சிவ பெருமான் ஆலயங்களுக்கு சென்று உங்கள் வயதிற்குண்டான தீபங்களை ஏற்றி வழிபடுவது நல்லது. அப்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை உயரும். ஆயுள் வளரும், ஆரோக்கியம் வளரும், ஐஸ்வர்யம் வளரும், புத்தி வளரும். இப்படி எல்லா விதமான பலம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய சக பணியாளர்களோடு சகஜமாக பழக வேண்டிய நாள். உங்களுடைய அந்தஸ்துக்கு கீழ் இருப்பவர்களிடத்தில் அன்பு காட்டுங்கள். பிற நபர்களிடத்தில் மனமுவந்து பேசுங்கள், வெளிப்படுத்துங்கள். கனிவாக இருப்பது மிக நல்லது. இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கலாம். உறவுகள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாதீர்கள். உறவினர்களுடைய வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத வகையில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை நேர்மையாக நடத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். கூடுமான வரையில் இயற்கையினுடைய பொருட்களை அதிகமாக பயன்படுத்தினால் நல்லது. தினம்தோறும் பஞ்சபூத வழிபாடு சிறப்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க இந்த பஞ்சபூதங்களை வணங்கி வந்தாலே எதனாலும் உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்காது. உங்கள் வீட்டில் நல்லதொரு தண்ணீர் வளர்ச்சி இருக்கும். வருமான உயர்வு ஏற்படும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். பூமிகாரகனான பூமாதேவியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆக இந்த பஞ்சபூத வழிபாடு என்பது மிக சிறப்பான ஒன்று. தினம்தோறும் நீங்கள் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை வணங்குங்கள். திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம் இந்த பஞ்சாங்கத்தை தினம்தோறும் காலையில் படித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை கேளுங்கள். இப்படி செய்யும் போதும் அதன் பிறகு நம்முடைய ராசி பலன்களில் கொடுக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை முழுமையாக கேட்டு பலன் பெறுங்கள். அப்படி கேட்கும் பொழுது நவ கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். பஞ்சாங்கம் என்பது சாதாரணமானது அல்ல. தினம்தோறும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தை கேட்பது, வணங்குவது, பூமியில் நீங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் 5 முறை செய்துவிட்டு பிறகு வேலைக்கு சென்றாலும் அந்த நாளுக்கான வேலைகள் சிறப்பாக நடக்கும். இதனை தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் மிகுதியாக கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாளில் காதல் வாழ்க்கை பொறுத்த வரையில் ஒரு சில சலிப்புத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். திருமண பந்தத்தில் நுழைகிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை அல்ல பல முறை பார்த்து ஆராய்ந்து உங்கள் இருவருடைய மன பொருத்தமும் உங்களுடைய ஜாதக ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தங்கள் எல்லாவற்றையும் பார்த்து திருமணம் செய்து கொள்வது நல்லது. அவசர முடிவுகள் எடுத்து பிறகு அவஸ்தைப்படாதீர்கள். தம்பதிகள் உங்கள் துணையிடத்தில் புரிந்து கொண்ட ஒரு மனநிலையோடு பழகுவது நல்லது. அவர்களுடைய குணநலன்களை அறிந்து செயல்படுங்கள். நிதி நிலைமை சீராக காணப்படாது. 12ஆம் வீட்டில் லாபத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் இருப்பதால் பணத்திற்கு சில நேரம் சங்கடப்படுவீர்கள். செலவினங்களை சமாளிக்க கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்காது. கடினமாக உணர்வீர்கள். கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, ஊக்கம் வேண்டிய நாள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 9. அதிருஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். வேலையில் அதிக கவனம் தேவை. ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டும். பயணங்கள் அதிகரிக்கும்.
வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஊக்கம் வேண்டிய நாள். புரிதல் உண்டாகும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மனம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது சோமவார திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். சிவ மந்திரத்தை உச்சரிப்பது மிக நல்லது. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் ஓம் சிவாய நமக எனும் மந்திரத்தை வீட்டில் 11 முறை உச்சரிக்க சிவபெருமானுடைய அனுகிரகமும் மனோகாரகனான சந்திர பகவானுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான். நண்பர்களுடைய வழியில் இந்த நாளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியான முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படலாம். தொழில் விஷயத்தில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். இன்று மகிழ்ச்சி தக்க வகையில் வளர்ச்சி இருக்கும். உங்களிடம் எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கு காணப்படும். வரவுக்கு ஏற்றபடி மிக அழகாக குடும்பத்தை வழி நடத்துவீர்கள். எதையும் நேர்மையாக பாவிக்கக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய லட்சியங்களில் வெற்றி அடைய கடினமாக உழைப்பீர்கள். உங்களுடைய வழியில் வரக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவீர்கள். எதிலும் நேர்மை, எங்கும் நேர்மை. அந்த நேர்மை, உண்மை உங்களை வாழ வைக்கும். அதிக பலனை எதிர்பார்க்காமல் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். நல்ல குணம், தெய்வீக அம்சம் கொண்டவர்கள் நீங்கள். ஆக உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறியதை போல கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். அதே போல உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான பலன்களை வெகு விரைவாக நீங்கள் பெற முடியும். குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளின் பாராட்டையும் நல்ல ஆதரவையும் பெறக்கூடும். தம்பதிகள் உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக விசுவாசமாக இருப்பீர்கள். இதனால் இருவருமே நல்ல உறவை பராமரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் அனுசரித்து செல்வதால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்காக அதிக முயற்சி மேற்கொள்வீர்கள். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியானதாக இருக்கும். குடும்பத்தின் மீதான செயல்பாடுகளில் வேகம் எடுப்பீர்கள். இசை, பாடல் இது சம்பந்தமான துறைகளில் ஆதாயம் உண்டு. பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானை வழிபட்டால் நல்லது. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் கிட்டும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்த தாழ்வுகள் நீங்கி உயர்வான நிலைக்கு வரப்போகிறீர்கள். கையில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். வீட்டினுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவிடுவீர்கள். பிள்ளைகளுடைய வருங்கால கனவுகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சியும் மேற்கொள்வீர்கள். திருமண தடைகள் நீங்கும். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மிக சீரான போக்கிலேயே இருப்பீர்கள். சீக்கிரமாக திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். பெற்றோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிட்டும். உங்களிடம் சிறந்த ஒரு ஆற்றல் காணப்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் உடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும், உதவிகள் கிடைக்கும், முயற்சிகள் அனுகூலம் உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும், ஆதாயம் ஏற்படும், பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனம் நிறைந்த நாள், முயற்சிகள் கைகூடும், சேமிப்பு அதிகரிக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் இன்று சுமூகமான பலன்கள் இருக்கும். உங்கள் லட்சியங்களை அடைய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உறுதித்தன்மையானது. நீங்கள் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இல்லத்தில் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் உண்டாகும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும். வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்கும். பொது காரியங்களில் தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களுடைய பணிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதிகள் இருவருமே நம்பிக்கை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். பொது காரியங்களில் நம்பிக்கையாக செயல்படுவதால் பேரும் புகழும் கிடைக்கும். சமூக சிந்தனைகள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சமூக அக்கறை உண்டாக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். சமூக வேலைகளில் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டாகும். பணி சம்பந்தமான முயற்சிகளில் வாய்ப்புகள் தேடி வரும். பொதுவாக நலம் நிறைந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. எதிர்பார்த்தபடி இன்றைய நாளுக்கான முடிவுகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். எதிர்பார்த்தபடி வாழ்க்கையை மிக அழகாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் புதுமையான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இந்த நாளில் உங்களுடைய பொருளாதார வரவு மேம்படும். புதுமைகளை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமோடு இருப்பீர்கள். இன்று பணப்புழக்கம் நம்பிக்கையான வகையில் கைக்கு வரும். வருகிற பணம் பயனுள்ள தேவைக்காக மட்டுமே செலவாகும். நிதி வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, கல்விக்காகவும் அவர்களுடைய திருமணம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை ஒதுக்கி வைப்பீர்கள். சேமிக்கவும் செய்வீர்கள். பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை ஏதும் இருக்காது. இன்று அதிக ஆற்றலுடனும் இருப்பீர்கள். நல் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. மாணவர்களே, தேர்வுக்காக தயாராக கூடியவர்கள் படிப்பில் நல்ல ஒரு உன்னதமான நிலை இருக்கும். எதிர்பார்த்தபடி உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாக்கும். உதவிகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். பெரியவர்களுடைய உதவி உண்டாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். வாய்ப்புகள் தேடி வரும். ஈடுபாடு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிழமை தினம்
இன்று நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் சிறப்பாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய மனிதர்களின் தொடர்பும் அதனால் நல்ல பயனும் கிடைக்கும். இதனால் உங்கள் தொடர்பு வட்டம் விரிவடையும். இந்த மாதிரியான ஒரு வாழ்நாள் சூழல் உங்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கும். கூடுதல் வேலைகள் காரணமாக இன்று நீங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள். திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளினுடைய வழியில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும். திறமையாக கையாள வேண்டியது நல்லது. உங்களுடைய துணையோடு கருத்து வேறுபாடும் விவாதங்களும் வரலாம். தம்பதிகளிடையே இருவருமே நல்ல ஒரு உறவு நிலையில் இருப்பது அவசியம். காதலர்கள் இருவருமே நட்பு முறையோடு பழகுங்கள். நிதியை பொறுத்தவரை இன்று சுமாரான நாள். பண வரவிற்கும் சேமிப்பிற்கும் அதிர்ஷ்டம் குறைவான நாள் என்றே சொல்லலாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோக வேலைகளில் மதிப்பு மேம்படும். பக்தி நிறைந்த நாள். தூக்கமில்லாத ஒரு தன்மை மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி உண்டாக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவான் இந்த கிரகத்தினுடைய ஓரைகள் மிக உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்பதை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மந்த நிலை ஏற்படும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கடன் வாங்க நேரிடலாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கடன் வாங்க நேரிடலாம். எதிர்பாராத சில உதவிகளினால் மாற்றம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தி நிறைந்த நாள். மதிப்பு மேம்படும். சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626366. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். சோமவார திங்கட்கிழமை கோச்சார பலன்கள் படி பார்க்கும்போது இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். பயணங்களின் மூலம் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். இன்று காணப்படும் கடினமான சூழல் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்தே இருக்கும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கலாம். இறை பிரார்த்தனை நல்ல பலனை தரும். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். வேலையில் தாமதங்கள் இருக்கும்.
இந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மன கவலைகளை உண்டாக்கிவிடும். தொழில் ரீதியாக கவனிக்க முடியாமல் போகலாம். தொழிலை வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் என்ன செய்வது என்கிற புரிதல் இருக்காது. ஒரு மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே. இன்றைய ராசிப்படி கடினமான வேலைகள் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்தே இருக்கும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதன் மூலம் சில சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற முடியும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். பயணங்களின் மூலம் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். சில முயற்சிகள் கை கொடுக்கும். வங்கி கடன் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இடம் வீடு மனை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சில நேரம் சரியாக கூட முடிக்க முடியாமல் போகலாம். எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற எண்ணம் காணாது. இந்த நாளில் பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களிலும் அக்கறை தேவை. மனநலம் சம்பந்தமான சிந்தனைகளும் தேவை. நீங்கள் உடலை பத்திரமாக பார்த்துக் கொள்வது போல மனதையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலம் சரியில்லை என்றாலும் மனநலம் சீராக இருந்தால் உடல் ஆரோக்கியம் பெற்றுவிடும். ஆக உடல் நன்றாக இருந்தும் மனம் சரியில்லை என்றால் உடலும் கெட்டுவிடும். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எண்ணத்திலும் சிந்தனைகளிலும் தெளிவு என்பது தேவை. திங்கட்கிழமை தினம் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த நீரை நீங்கள் புரோக்ஷனம் செய்து கொண்டாலுமே போதுமானது. முக்கியமாக மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருங்கள். பொறுமை என்பது அவசியம். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். போட்டிகள் இருக்கும். வியாபாரத்தை சரிவர கவனிக்க முடியாமல் கூட போகலாம். எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். உங்களுக்கான பலவீனம் என்ன, பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறருடைய பேச்சுக்கு நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. யாரை பற்றியும் குற்றம் குறைகளோ உறவுகள் மத்தியிலோ அல்லது நட்பு வட்டாரங்களிலோ எதையும் வெளிப்படுத்தாதீர்கள். மனதில் பட்டதை நீங்கள் அப்படியே வைத்துக் கொள்வது நல்லது. பேசுவதற்கு முன்னர் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைகளை நீங்கள் நினைத்துக் கொள்வது அவசியம். உங்கள் துணையிடத்தில் சில விஷயங்களை வெளிப்படுத்த எண்ணுவீர்கள். இருவரும் சமமாக பழகினால் மட்டுமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். கூடுமான வரையில் பிறரோடு அதிகம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். இன்று பண இழப்பு ஏற்படலாம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய பிரியமான ஒருவருடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். தோல் சம்பந்தமான ஒவ்வாமை இருக்கும். எண்ணெய் பதார்த்தங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் உண்டாக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். சோர்வுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அவட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டி மேம்படும் நாள். அனுபவம் அதிகரிக்கும். பொறுமை வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுக்குரிய நாள். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி அலை வீசும். முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. இன்றைய நாளில் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நவீன கருவிகளை வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள்.
வியாபாரத்தில் தன வரவுகள் பெருகும். வருமானத்தில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். தவறிய சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க சாத்தியம் உண்டு. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். முயற்சிகளுக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிட்டும். உங்களின் தனித்தன்மைக்கான பாராட்டை பெறுவீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் ஆதரவை பெறக்கூடும். உங்கள் தகவல் பரிமாற்றம் மற்றும் உங்கள் துணையோடு நல்லதொரு உறவை பகிர்ந்து கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்வாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக காணப்படும். உங்கள் சேமிப்பு உயரும். புதிய முதலீடுகளுக்கு தாராளமாக திட்டமிடலாம். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மனதில் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். கூடுதலான சில பொருட்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயங்களுக்காக முதலீடுகளை திட்டமிடலாம். இன்று நல்ல ஆரோக்கியம் இருக்கும். உங்களிடம் உறுதியும் நல்ல ஆற்றலும் வெளிப்படும். மனதில் தெளிவு பிறக்கும். முயற்சிக்கு ஏற்ப சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். நவீன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தடையாக இருந்தவர்கள் விலகி போவார்கள். சதய நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் சாதகமாக இருக்கும். சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். பொருள் வரத்து உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். முயற்சிக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லருளும் பேராசையும் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் படி பார்க்கும்போது மீனராசி அன்பர்களே, விரும்பிய பலன்கள் இன்று மிக சீக்கிரமாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்பான நெருக்கடிகள் குறையும். மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும். உங்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். அப்படிப்பட்ட பல பயனுள்ள விஷயங்களை தீட்டுவீர்கள். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. பல நன்மைகளை அடைவதற்கான சாத்தியம் இருக்கிறது. கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். எதிலும் படபடப்பின்றி செயல்பட வேண்டும்.
நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். இறை வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாக்கும். கடன் சம்பந்தமான சில உதவிகள் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமண விழாவில் தம்பதிகள் இருவருமே கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பணவரவு சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். இதனால் பொருளாதார பாதுகாப்பு காணப்படும். உங்களிடம் இருக்கும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீர்கள். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். புதிய நம்பிக்கை உண்டாக்கும். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிலும் படபடப்பின்றி செயல்பட வேண்டிய நாள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள். கடன் சம்பந்தமான சில உதவிகள் கிடைக்கும். இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000ற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்
இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோக மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14-இலிருந்து 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132